இதில் மாட்டுறோம். அங்கே இருக்குது ஃபோன், ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் இங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கேன். நல்லா கிளியராக தான் இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்டிலோட ஒரு கார்ட்லெஸ் ஃபோன். ஸோ இதோட அன்பாக்சிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். எதுக்கு வாங்கினேன்னா, மொபைல் ஃபோனில் ரேடியேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் நம்ம இது வரைக்கும் எடுக்கலை. அண்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிக்கும் போது தான் நம்ம ஏன் திருப்பி லேண்ட்லைன் ஃபோனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ ஓகே, ஓரளவு நம்ம மொபைல் ஃபோனை தவிர்க்கலாம் அப்படின்னு தான். வேர்ட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியும் காட்டியிருக்கேன். மேலே லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே பீட்டலோட பிராண்டு தான். இது கார்ட்லெஸ் ஃபோன். இது என்ன ஆப்ஷன்னா, லைக் நம்ம டிவி ஸ்டாண்டு கிட்ட இல்லைன்னா எங்கேயாச்சும் நம்ம ஃபோனை வச்சுட்டு கார்ட்லெஸ்னால நம்ம ஷோஃபாவில் வந்து உட்காந்து பேசிக்கலாம். ஐம் 100% ஷுர் த ரேடியேஷன் வில் பி மச் லெஸர் தேன் கம்பேரிங் டு மொபைல் ஃபோன்ஸ். வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். திஸ் இஸ் பீட்டல் X73N. இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லிடுறேன். பாக்ஸஸ் 2799 இருக்குது. பட் ஸ்டில் வி பாட் இட் ஃபார் 2186 அமேசானில். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கார்ட்லெஸ் ஃபோன், அது வைக்கிறதுக்கான ஒரு பேஸ், ஒரு யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள், ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு, 2 பேட்ரி. அது ஏகப்பட்ட கலரில் வருது. இது வந்து ஃபுல் பிளாக்கு. அது இல்லாமல் ஒயிட்டில் வருது. ஒயிட்லேயுமே ஒயிட் வித் ப்ளூ, ஒயிட் வித் ரெட்டு, ஒயிட் வித் ஆரஞ்சு, அது மாதிரி நிறைய கலரில் வருது. நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ, உங்கள் வீட்டுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லாமே ப்ரைஸ் தான். ஒரு முன்ன பின்ன ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் மாறும் கலருக்கு ஏற்ற மாதிரி. பீட்டல் X73N கார்ட்லெஸ் மொபைல். காலர் ஐடி தெரியும் நம்மளுக்கு டிஸ்பிளேயில். அண்ட் ஆல்சோ 2-வே ஸ்பீக்கர் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஆட்டோ ஆன்சர் இருக்குது, அலாரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மொபைல் நம்பரை இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இலுமினேட்டட் கீபேட், அதாவது இருட்டில் உங்களுக்கு இந்த கீபேட் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ரேடியோ மாதிரி தெரியும். அண்டு பின்னாடி வந்து பேக்லைட் இருக்குது, ஓகேவா? இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒரு எல்லோ கலரில் லைட்டு தெரியும். ஸோ இருட்டில் இருந்தாலும் உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வாங்கினதுக்கான ஒரே ரீசன் ஆல்ரெடி சொன்னதான், இது கார்ட்லெஸ்ஸு. நம்ம இதை தூக்கிட்டு எங்கேனாலும் போயிட்டு உட்காந்துட்டு ஃபோன் பேசிக்கலாம், ஓகேவா? டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நவ் டைம் டு கனெக்ட் திஸ் ஃபோன். ஸோ மக்களே, பேசிக்கலி கொஞ்சம் இருட்டாக இருக்கேன், பட் இங்கே தான் இருக்கேன், ஓகேவா? என்னென்னா, லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம். ஏர்டெல், ஜியோ, ஆக்ட் அப்படி எல்லாமே. அட்லீஸ்ட் நம்ம பே பண்ணுறதுக்கு இதையாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ருபீஸ் போட்டு வாங்கணுன்னா உங்களுக்கு இல்லை. லேண்ட்லைன் மொபைல் 700 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸில் கூட இருக்குது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ கார்ட்லெஸ் போனால் தான் உங்களுக்கு 2000. அப்படி இல்லை வயர்டு வாங்கணுன்னா உங்களுக்கு 500 ருபீஸ்லேருந்தே இருக்குது. அதை வாங்கி ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணாமல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இப்போ வயர் கனெக்ஷன் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இதில் இந்த வயரை மாற்றோம். இதை கொண்டு வந்துட்டு ஒய்ஃபை நெட்வொர்க்கோட மோடம் இருக்கும் இல்லையா, அந்த மோடமில் பின்னாடி கால் பட்டன், கால் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் இதை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்டிவேட்டாகவும் ஆயிரும். உங்களுக்கு இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேர் வரணும், செட் பண்ணணும், அப்போல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியே காட்டிடுறேன். இதுதான் ஏர்டெல் மோடம். இல்லை டெல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன். ஸோ அதில் இந்த வயரை நம்ம மாட்டுறோம், ஓகேவா? ஒரு வயரை லேண்ட்லைன் மாற்றுறோம், ஒரு வயரை இதில் மாட்டுறோம். ஸோ ஒன்ஸ் மாட்டிட்டோன்னே வரும்னு நினச்சிங்கன்னா வராது, ஏன்னா பேட்ரி போடல. பேட்ரி அந்த ரூமில் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, பேட்ரி சிம்பிள் தான். பின்னாடி நீங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே 2 பேட்டரியே போட்டுடலாம். ஸோ இட்ஸ் சர்ச்சிங். ஸ்பீக்கர் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஃபோன் புக் இருக்குது, கால் ஆன்சர் பண்ணுறது, கட் பண்ணுறது, மெனு, பேக் லைட்டு, அதுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஓகே பட்டனும் இதில் தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் மியூட் பட்டனும் இதில் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை அன்பாக்ஸ் செய்து இந்த வயரை இதுக்கு பின்னாடி இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ வயர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்ட பிறகு லைட் எரியுது. சிக்னல் இன்னும் வரல. ஸோ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கேன், போதான்னு பார்ப்போம். இதில் அட்டாச் பண்ணிட்டோன்னே டைரெக்டாக கால் போயிடுது. மேலே சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனெக்ஷன் இல்லைன்னா நினச்சிடாதீங்க, அது கனெக்ஷன் இருக்குது.
அம்மா கேட்குதா? கேக்குது கேக்குது. ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு. நீ போட்டயா? அது நான் தான் போட்டேன். இது புதுசா இருக்க நம்பர்? புது நம்பர் தான். நீங்கள் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் இது மறுபடியும் லேண்ட்லைனில் போட்டேன். சரி, இப்போ நான் பேசுகிறது எப்படி கேட்குது? ரொம்ப லைட்டா கேக்குது. சரியா கேட்கல. இப்போ நான் உங்களுக்கு மொபைலில் கால் பண்ணுறேன், திருப்பி அதை அட்டன் பண்ணுங்கள். என்னன்னா ரொம்ப லைட்டாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு மொபைல் நம்பருக்கு டயல் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி 0 போட்டுட்டு டயல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கால் போகும். அப்படி இல்லைன்னா கால் போகாது. டயல் நம்பர் இஸ் இன்வேலிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ நவ் அகெயின் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். ஸ்பீக்கர். அம்மா உங்கள் ஃபோனில் வால்யூம் அதிகமாக்குங்க. ஸ்பீக்கர் நல்லா கேக்குது. வால்யூம் ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்பீக்கரில் ஒழுங்கா கேட்குதா? ஓகே, மேபி ஸ்பீக்கர் நல்லா கேக்குது. அங்கே இருக்குது ஃபோன், ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் இங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அங்கேருந்து பேசுறது எப்படி கேட்குது? கொஞ்சம் உள்ள கேக்குது. ஆனா நல்லா கிளியரா தான் இருக்கும். ஓகே, ஒரு லேண்ட்லைன் மொபைல் லேண்ட்லைன் ஃபோன் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். சேனல் வரலன்னா அப்படின்னு ஓகே, சவுண்ட் லைட்டா அதான் லைட்டாக ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸோடு இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஓகே அது அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம் இல்லை. அது ரொம்ப மைனூட்டா தான் கேக்குது. ஓகே, வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததுல ஓரளவுக்கு எனக்கு ஐடியா வந்திருக்கு. இது மொத்தமே வெயிட் கம்மியாக இருக்குது, கையில் பிடிக்க ஈஸியாக இருக்குது. இந்த கீழே இருக்க டிவைஸோட சேர்த்தே ஒரு 350 கிராம் தான் வரும். இது ரொம்பவே லைட் வெயிட்டு. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணால் இது கால் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனை தூரமாக வச்சு தள்ளி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, அதுக்கு மேலே 1 hour, அதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ்க்காக ஒரு முயற்சி எடுத்ததில் தான் இந்த லேண்ட்லைன் மொபைல் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் வாங்கினதுக்கான காரணம். ஃபோன் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். வால்யூம் இட்ஸ் குட். லேண்ட்லைனில் ஒரு சின்ன இரைச்சல், ஆனால் பட் டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருக்கான். எங்கள் அம்மாக்கிட்டையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி எங்கள் அம்மாவோட ஃபோனில் வால்யூம் கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு கேட்டிருக்காம இருக்கும். ஏன்னா ஸ்பீக்கரில் வைக்கும்போது நல்லா கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இங்கே பேசுகிறதும் சரி, அவங்க பேசுகிறதும் சரி, நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியர் கேட்குது. வி கேம் டு த கன்க்ளூஷன். சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு லேண்ட்லைன் மொபைல் வாங்க போகிறேன். அண்ட் அதோட வீடியோவும் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ பபாய்.